மதுரையை எரித்த கண்ணகி கதை. வணக்கம் நண்பர்களே. தீபம் த பவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்றும் அழியாத பெயராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் கண்ணகி. ஒரு பெண்ணின் கற்பு, தைரியம் மற்றும் நீதிக்கான போராட்டத்தின் அடையாளமாக கண்ணகி இன்று வரை நினைவு கூறப்படுகிறாள். தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தில் கண்ணகி மற்றும் கோவலனின் வாழ்க்கை கதை சொல்லப்படுகிறது. இந்த காப்பியத்தை எழுதியவர் இளங்கோ அடிகள். கோவலன் என்பது காவிரிப்பூம்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய வணிகரின் மகன். கண்ணகி என்பது அதே ஊரில் வாழ்ந்த மற்றொரு செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண். இருவருக்கும் அவர்களின் பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். திருமணத்திற்குப் பிறகு கோவலனும் கண்ணகியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு நாள் கோவலனின் வாழ்க்கையில் மாதவி என்ற அழகான நடனக் கலைஞர் வந்தாள். அவளின் நடனம் மற்றும் அழகில் கவரப்பட்ட கோவலன் கண்ணகியை விட்டு மாதவியுடன் வாழ ஆரம்பித்தான். கண்ணகி தனது கணவன் தன்னை விட்டு சென்றாலும் அவனைப் பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை. அவள் மனதில் இருந்த ஒரே எண்ணம், எப்படி என் கணவன் மீண்டும் என்னிடம் திரும்பி வருவார் என்பதே. மாதவியுடன் வாழ்ந்த கோவலன் தனது செல்வத்தையெல்லாம் மெதுவாக இழந்தான். செல்வம் அனைத்தும் போன பிறகு மாதவியும் கோவலனிடம் இருந்து விலக ஆரம்பித்தாள். அப்போதுதான் கோவலன் தனது தவறை உணர்ந்தான். அவன் மீண்டும் கண்ணகியிடம் திரும்பி வந்தான். வேறு பெண்ணிடம் இருந்து திரும்பி வந்தாலும் கண்ணகி கோவலனை அன்போடு ஏற்றுக்கொண்டாள். அவள் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அப்போது கோவலன், நாம் மதுரை சென்று மீண்டும் செல்வம் ஈட்டுவோம் என்று கூறினான். இருவரும் மதுரை நகரத்தை நோக்கி பயணம் செய்தனர். ஆனால் அவர்கள் கையில் ஒரு காசும் இல்லை. அப்போது கண்ணகி தனது காலில் அணிந்திருந்த மாணிக்க காற்சிலம்பை கோவலனிடம் கொடுத்து அதை விற்று பணம் கொண்டு வரச் சொன்னாள். அந்த சிலம்பு மிகவும் விலை உயர்ந்தது. கோவலன் அதை